ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? காலையிலேயே ஃபியூஸ் போயிடுச்சுங்க. என்ன ஃபியூஸ் போச்சுன்னா, கிச்சனில் இருந்த லைட்டு ஃபியூஸ் போயிடுச்சு. ஒரு 5:30 மணி இருக்கும். ஹஸ்பண்டை எழுப்பி, எங்க இந்த லைட்டை மட்டும் மாட்டி விட்ருங்க. இல்லைன்னா நான் கிச்சனில் சமைக்க முடியாது. பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு சொன்ன உடனேயே, அவரும் தூக்கத்தோட தூக்கமாக எந்திரிச்சு வந்து லைட்டை மாட்டி விட்டாரு. லைட்டு போட்ட உடனே கிச்சன் பளிச்சுன்னு எரியுது பார்த்தீங்களா? ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எனக்கு என்ன பண்ணேன்னா, உப்புமா தான் பண்ணேன். இப்போலாம் வெள்ளை ரவை வாங்குறதே இல்லை. கோதுமை ரவை வந்து இப்போ கிடைக்குது. அதனால் அதே வாங்கிடுறது. அந்த வெள்ளை ரவையில் பண்ணுற உப்புமாவை விட இந்த கோதுமை ரவையில் பண்ணுற உப்புமா ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குது. வெயிட் லாஸ்க்குமே ரொம்ப நல்லதுங்க. கொஞ்சமாக சாப்பிட்டாலே நல்லா வயிறு ஃபில்லிங்காக இருக்குது. எப்போவுமே உப்புமா பண்ணும்போது ஃபைனலாக கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்து பண்ணுங்கள். டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். வீட்டில் வந்து செடி வச்சுருக்கேங்க. சின்ன சின்ன தொட்டிகளில் மஞ்சள் கிழங்கு இருந்தது. அதை நட்டு வச்சேன். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் கற்பூரவள்ளி செடி, துளசி, கொஞ்சம் பயனுள்ள செடிகள் தான் வச்சுருக்கேன். இந்த மஞ்சள் கிழங்கு வந்து இப்போ அறுவடை பண்ணலாமான்னு எனக்கு தெரியல. ஒரு மஞ்சள் வந்து நல்லா காஞ்சிருச்சு. செம்பருத்தி குச்சி வச்சு அதுவுமே தெளிஞ்சிருக்கு. ஆனால் பூக்குமான்னு தெரியல. ஆனால் மஞ்சள் இப்போதைக்கு அறுவடை பண்ணலாமா அப்படின்றத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு தெரியல, அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன். அப்புறம் உடம்பு வந்து ரொம்ப ஹீட்டாகவே இருக்குது. அதுக்காக இந்த பாதாம் பிசின் வந்து ஊற வச்சுருந்தேன் குடிக்கலான்னு சொல்லிட்டு. இதை வந்து தேங்காய் பாலில் சேர்த்து குடிக்கலாம், இல்லைனா ஏதாவது ஜூஸில் கலந்து கூட குடிக்கலாம். நான் வெறும் தண்ணியில் தான் மிக்ஸ் பண்ணி குடித்தேன். ஒரு 2 பீஸ் தாங்க நைட்டு ஊற வச்சேன். எவ்வளோ பொங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு அந்த உப்புமாவோட நேற்று சிக்கன் கறி இருந்தது பேலன்ஸ், அதை வச்சு சாப்பிட்டாச்சு.